தான் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால எங்கேயுமே ஃபோட்டோ ஸ்டாட் எடுக்கிற இடம் இல்லை. காலையில் கூப்பிட்டு கேட்டப்போ 9:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் எங்களுக்கு நெட் எக்ஸாம் இருந்தது. ஸோ நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம். ஹால் டிக்கெட் காப்பி எடுத்து வைக்க மறந்தது தான் நாங்கள் செஞ்ச ஒரே தப்பு. போகிற வழியிலேயே ஒரு ஷாப்பை பார்த்தோம். அவங்க நம்பரில் கால் பண்ணி அவர் 8 மணிக்கு காப்பி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி 8 மணிக்கு லாஸ்ட்டில் எடுத்து தந்தாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு பக்கத்தில் எல்லாம் ஃபோட்டோஸ்டாட் ஷாப் இருக்கான்னு தெரியாததுனால நாங்கள் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். போகிற வழியில் பாலராமபுரம் பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச அளவு வேகமாக போனோம். 8:34க்கு நாங்கள் மெயின் கேட்டுக்கு வந்துட்டோம். செக்யூரிட்டி உள்ளே விட்டாங்க எங்களை. பட் எக்ஸாம் டியூட்டி ஆஃபீஸர்ஸ் எங்களை உள்ளே அலோவ் பண்ணல. நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், ஆனால் அவங்க எங்களை உள்ளே விடவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 1 செகண்ட் லேட் ஆனாலும் கேட்டை க்ளோஸ் பண்ணி உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப மன வருத்தத்தோடு தான் அங்கேருந்து கிளம்புனோம். நீங்கள் வெயிட் பண்ணுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். என்னால் இது டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இவ்வளோ நடந்தும் உண்மை ரொம்ப நார்மலாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். விடு, அடுத்த எக்ஸாம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தினாங்க. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நடக்கிற போட்டித் தேர்வுகளில் ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் லேட் ஆனாலும் உள்ளே விடாமல் இருக்கிற நிறைய சம்பவங்கள் இதுக்கடுத்து தான் எனக்கு உண்மை காட்டி கொடுத்தாங்க. எனக்கு இது முதல் அனுபவம். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இதுக்கு முன்னாடி. உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணி நான் இந்த வீடியோ இங்கே வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.